ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. சொன்னால் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஓப்பன் போர்ஸ் எதனால் வருது? ஸோ ஓப்பன் போர்ஸ் வந்து நம்ம ஆயிலி ஸ்கின்னை தான் மோஸ்ட்டாக வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து வரும். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் பீப்புளுக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ ரொம்ப ஆயில் சுரக்கிறதுனால ஆக்னிஸ் வரும், ஓப்பன் போர்ஸ் வரும். ஏஜிங்னால ஓப்பன் போர்ஸ் வரும். வெயிலில் நம்ம அதிகமாக எக்ஸ்போஸ் ஆனால் ஓப்பன் போர்ஸ் வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், வெயிட் கெயின், ஸோ இந்த மாதிரி மெனி ஃபேக்டர்ஸ்னால நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ இப்போ எதனால் வருதுங்கிறத பார்த்துட்டோம். அது எப்படி சரி செய்யலாம்னு நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து டபுள் கிளீன்ஸ் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர் டைட்டனிங் டோனர் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா க்ளே மாஸ்க் இல்லைனா வந்து முல்தானி மெட்டி மாஸ்க் வந்து ட்ரை பண்ணலாம், ஹோம்மேட் ஃபேஸ் மாஸ்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரம்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தினால வந்து நம்ம போர்ஸை வந்து நல்லா மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனாக இது வரையும் பார்த்ததில்ல. ஸோ இன்னைக்கு ஓப்பன் போர்ஸ்க்கான ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர் ரொட்டீனாவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் ஸ்கின் கேர் ரொட்டீன்னு மெயினாக சொல்லுவாங்க. மார்னிங்கில் ஆஸ் யூஷுவல் ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க சன்ஸ்க்ரீனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. நான் வந்து நிறையா சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். டெர்மாகோ யூஸ் பண்ணுறேன், டாக்டர் ஷீப் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நிறையா பேருக்கு நான் வந்து ஃபிக்ஸ் டெர்மா வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஜெல் பேஸ்டு ஃபார்முலாவில் இருக்கும். ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் மோஸ்ட்டாக சன்ஸ்க்ரீன் வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கானது தான் இப்போதைக்கு வருது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜெல் ஃபார்மில் இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இப்போ சொன்ன சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து ஜெல் பேஸ்டில் தான் இருக்கும். ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் காம்பினேஷன் எல்லா ஸ்கின் டைமுமே யூஸ் பண்ணலாம் பயப்படாமல். ஸோ இன்னொன்று வந்து ரொம்ப ஆஃபோர்டபுளாக நிறையா பேர் கேட்குறீங்க. நைக்கா அண்ட் அமேசானில் இந்த மாதிரி சேல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து சன்ஸ்க்ரீன்ஸில் இருக்கட்டும், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லலாம் ஆஃபர் நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த லோட்டஸோட சன்ஸ்க்ரீன் தான் சொல்கிறேன். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டில் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ நான் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி காட்டிடுறேன். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு சொல்கிறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங்லேயும் நீங்கள் வந்து சீரமெல்லாம் யூஸ் பண்ணணும், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்டிக்கியாக எல்லாம் ஃபீல் ஆகாது, நான் வந்து கம்ஃபர்டபுள் எந்த கிளைமேட்லேயும் அப்படிங்கிறவங்க, இல்லைனா வந்து ஆஃபீஸ் போகிற பீப்புளுக்கு இருக்கலாம் ஓப்பன் போர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கும் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் எந்த மாதிரி சீரம் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஓப்பன் போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நியாசினமைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் பிரைட்டனிங்காக, ஆக்னி மார்க்ஸ்க்காக, பிளாக் ஹெட் வருது, ஒயிட் ஹெட்ஸ் வருது, என் ஸ்கின்ல அனிவினாக இருக்குது, பிக்மெண்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோட நியாசினமைட் வந்து 10% எடுத்திருக்கேன் டெர்மாகோ பிராண்டில் இருந்து. நான் இதை வந்து நைக்காவில் வாங்கினேன். நீங்கள் வந்து அதோட வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் நைக்கா, அமேசான் எதுலேயும் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் பிக்னராக இருக்கிறவங்க நான் 10% எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து 5%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எடுத்த உடனே அதிகமான கான்சன்ட்ரேஷனில் போடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு வேளை ஒத்துக்காமல் போகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 5% ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணதுக்கப்புறம் நியாசினமைட் சீரத்தை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 1 மினிட் கேப் விட்டுட்டு உங்களோட சன்ஸ்க்ரீன் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஸ்கின் கேரை பொறுத்தவரையும் எவ்வளோக்கு நம்ம காசு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸும் அதோட பெஸ்ட்டு தரும். ஸோ அதான் இப்போ நான் அப்ளை பண்ண சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நான் எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் இல்லை, டார்க்காக தெரிகிற மாதிரி இல்லை. எப்படி நான் ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும் அப்படியே இருக்குது. நான் என்னோடய ஃபேஸில் ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டேன் ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ அதனால் நான் டேரெக்டாக வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் சீரம், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். ஸோ இது 3 மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் எப்போயுமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதுலேயும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிசலர் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். டபுள் கிளென்சிங்னா ஒரே ஃபேஸ் வாஷை 2 தடவை கழுவுறது கிடையாது. அதாவது கிளென்சிங் பாம், கிளென்சிங் லோஷன், மிசலர் வாட்டர், இது 3த்தில் எதையா ஒன்று வச்சு ஒரு காட்டனை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷில் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் அட்டகாசமாக பொருந்துகிற ஒரு ஃபேஸ் வாஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பிராண்டில் இருக்கிற இந்த ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து ஸ்மிட்டனில் ட்ரையலுக்காக வாங்கினேன். இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட பிகினர் ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப கை கொடுத்த ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் சன்ஸ்க்ரீன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். எதுவுமே பயப்பட தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா வாட்டர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஜெல்லி மாதிரி, அலோவேரா ஜெல் மாதிரி இருக்கும். கண்ணில் பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அதிகமாக நுரையும் வராது, ரொம்ப ஜென்டிலாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா தெரியும். நைக்கா அண்ட் அமேசானில் அவைலபிள். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 399 இருக்கும். மோஸ்ட் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா 270க்கு கூட இருக்கும். பிங்க் சேல்லலாம் பார்த்தீங்கன்னா நைக்காவில் செம்மையாக ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஆஃபர் போட்டால் குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படிலாம் தப்பாக யோசிக்காதீங்க. அவங்களுக்கும் இதில் பெனிஃபிட் இருக்கிறனால தான் ஆஃபர்ஸே வந்து போடுறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷை வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்சிங் முடிச்சாச்சு, கிளென்சர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சீரம் வந்து எப்பயுமே ட்ரை ஸ்கின்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த சாலிசிலிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஓப்பன் போர்ஸ் இருக்குது, எது பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, ஈவன் நியாசினமைடே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சாலிசிலிக் ஆசிடை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியாசினமைடை வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இதே ஃபேஸில் போட்டு காட்டிடுறேன். ஸோ அப்போ வந்து நான் வாஷ் பண்ணுறதுக்கு நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னில் இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து நீங்கள் போடுங்க. சாலிசிலிக் ஆசிட் 2% சாலிசிலிக் ஆசிட் தான் வருது, அதுக்கு மேலே வரவே வராது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. நான் வந்து டெர்மாகோ தான் எனக்கு நல்லா செட் ஆச்சு. இது என்னோட செகண்ட் பாட்டில். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னில் இந்த மாதிரி வந்து உங்களோட சாலிசிலிக் ஆசிடை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கேப் விடுங்க. ஸோ 1 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நியாசினமைட் சீரம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த நியாசினமைடு வந்து பார்த்திங்கன்னா லேயரிங்னு சொல்லுவாங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த மாதிரி 2 சீரம் அடுத்தடுத்தது யூஸ் பண்ணுங்கள். டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் முகம் வந்து ஃபர்தராக பிம்பிள் இல்லாதவங்களுக்கும் சில டைம் வரலாம். இது வந்து ஓப்பன் போர்ஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி லேயரிங் பண்ணும்போது. அது மாதிரி நீங்கள் வந்து மற்ற சீரம் கூடலாம் இதை வந்து லேயரிங் பண்ணக்கூடாது. ஒன்லி சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைட் இது 2 மட்டும் தான் வந்து இந்த ஓப்பன் போர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஃபேஸில் எக்கச்சக்கமான முடி இருக்கும். அந்த முடி பின்னாடி தான் ஆயில் வந்து சுரக்கும், ஆயில் கிளான்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஆயில் கிளான்ஸ் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலெலாம் போகும்போது எக்கச்சக்கமாக வந்து ஆயிலை சுரக்க ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி சுரக்கும்போது நம்ம ஃபேஸில் ஓப்பன் போர்ஸ் வந்து பெருசாகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும், நிறையா ஆயில் சுரக்கும், பள்ளமாக தெரியும், பிம்பிள் வரும், அதுக்கப்புறம் பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா மார்னிங்கில் சன்ஸ்க்ரீனை வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க. அதை மாதிரி நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் வாரத்தில் 3 தடவை இந்த மாதிரி டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் நியாசினமைட் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசரை வச்சு ஃபேஸை லாக் பண்ணிடுங்க. எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு, ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் நிறைய மாய்ஸ்சரைசர் வந்து என்னோட பேஜில், யூடியூப் பேஜில் போட்டிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்காமலேயே தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேட்காதீங்க. எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வந்து மெசேஜ் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் டிசப்பாயிண்ட் ஆகாமல் நான் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்கிட்ட கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது வீடியோ போட்டுக்கேன்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. பார்க்காம கொள்ளாமல் கேட்டு என்னோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு நிறையா மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட பேஜில், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டில் இங்கே நான் 1-2 மாய்ஸ்சரைசர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், அதாவது ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசராக இருக்கணும். அவ்வளோதாங்க நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன். ரொம்ப சிம்பிள். மார்னிங்கில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நியாசினமைட் யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபேஸை டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கின் ட்ரை ஆனதுக்கப்புறம் சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைட், அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ அவ்வளோதான். லிப் பாம் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போயுமே வந்து லிப் பாம் போடுவேன். ஏன்னா லிப்பை வந்து இன்னும் ஃபர்தராக ட்ரை ஆகாமல், பிக்மெண்டேஷன் ஆகாமல் ரொம்ப நல்லா பார்த்துக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன், ஓப்பன் போர்ஸ்க்கான ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த எப்போ வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. இந்த லேயரிங் வந்து சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைட் எப்போ வரையும் உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் சரியாகுதோ அப்போ வரைக்கும் இந்த 2 சீரமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஓப்பன் போர்ஸ் சரியானதுக்கு அப்புறமும் இனிமேலும் வராமல் தடுக்கிறதுக்கு அது உங்கள் கையில் தான் இருக்குது. சன்ஸ்க்ரீனில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து சீரம் வந்து ஒழுங்காக கொண்டு போகிறது. அதாவது இப்போ வாரத்தில் ஒரு 3 தடவையாவது சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நியாசினமைட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எப்போயுமே நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா வாரத்தில் ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி லேயரிங் சீரம் லேயர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட கம்ஃபர்டபுளை பொறுத்து, நம்ம ஸ்கின் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க யாராவது ஓப்பன் போர்ஸில் இருந்தால் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.